ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எதுவும் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து கெட் ரெடி வித் மீ தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இப்போ ஆக்சுவலி எங்கேயும் போகல. நான் சும்மா தான் இப்படி வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் கெட் ரெடி வித் மீன்னு போட்டேன். பார்ப்போம். முதல்ல ஒன்ஸ் அகைன் இப்போ இங்கே இருங்க. இப்போ நல்லா இப்போ மேக்கப் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். முத நான் போட போகிறேன். டென்டேன் என்னோட செம்மையாக இருக்கும் இந்த பவுட்ரு. இது சில பேருக்கு தெரியும், இது சில வீட்லேயும் இருக்கும். இது எங்கள் சேர்மதேவில் வாங்கினது. இது இருந்தது, ஆனால் இது காலி ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ண கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நல்லா கையில் ஃபுல்லு பண்ணிட்டு இது பண்ணிக்கணும். செம்மையாக இருக்கும் காய்ஸ், நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபவுண்டேஷன் தான் போட போகிறேன். இதுதான் என்னோடய ஃபவுண்டேஷன். இது எங்கே வாங்கினது 0. இது இப்போ இங்கே என்னது சரவணாவில் வாங்கினது. இப்போ கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நின்னுங்க. கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இப்போ பண்ணிக்கோங்க. இப்போ இதான் வேணும். என்கிட்ட பஞ்சு இல்லை, அதனால இதான் எங்கள் அப்பா வாங்கி தரேன்னு சொன்னது. ஏன்னா எல்லாமே பிஞ்சு போயிட்டு. இப்போ கைட்டு ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா பவுட்ரு போட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் நான் டெய்லி போடுறது தான் இது. நான் இப்படி தான் போடுவேன். அப்படின்னா தான் சாஃப்டாகவும் ஃபேஸ் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னால் என் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன் நல்லா போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குமா, இப்போ லெஸ்ஸாக இப்படி பண்ணிக்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுட்ரு எடுத்தோமோ அந்த பவுட்ரை இன்னொட்டு எடுத்துக்கோங்க. இன்னொட்டு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே மாதிரி ரப் பண்ணிவிட்டு முந்தில் போட்டுருவோம். இங்கே கண்ணாடி இருக்கானால இங்கே பார்த்துட்டு காமிக்க. கை ஃபுல்லாக ஆயிட்டு அதே மாதிரி அதே எடுத்துட்டு நல்லா பண்ணிக்கிட்டு